அறைகளா தீவு போல் அவை இருப்பதா பார்க்கும் பார்வையில் குறைகளா குமுறல்தான் அவர் மொழிகளா மோதிக்கொண்டது இரு இனம் நீதியை தேடி அலைந்திடும் பாதிப்பென்ன பலனென்ன பேசினால் தெளிவாகலாம் முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம் நிலை மாறலாம் துளி அன்பிலே சொல்வதெல்லாம் உண்மை உண்மை சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம் நேர்களே. பிரான்ஸ்ல இருந்து நமக்கு ஒரு கால் வந்திருக்கு. அந்த லேடி எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றாங்க. கடல் கடந்து போய் அங்க போய் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு தமிழ் பொண்ணு. அவளுக்கு நம்மளால ஹெல்ப் பண்ண முடிஞ்சா பண்ணுவோமே. என்ன பிரச்சனைன்னு முதல்ல கேட்போம். கால் வருது, அவங்கள கால்ல கனெக்ட் பண்றோம், பேசி பார்ப்போம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா. உங்க பேரு? என்னோட பேர் நான் பிரான்ஸ்ல இருந்து மரியனிட் பேசுறேன். என்னம்மா பிரச்சனை சொல்லுங்க. பிரச்சனை என்னன்னு சொன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மா ஸ்ரீலங்கால இருந்து இந்தியாவுக்கு வந்தாங்க. சரி. என் தங்கச்சி தான் எங்க அம்மாவையும் அப்பாவையும் பாத்துட்டு இருந்தாங்க. நல்லா தான் பாத்துட்டு இருந்தாங்க. 2011 எங்க அப்பா தவறிட்டாரு. சரிம்மா. அந்த நேரம் நான் இந்தியாவில வந்திருந்தப்போ என் தங்கச்சி எங்க அப்பாவை நல்லா தான் பாத்துட்டு இருந்தாங்க. எல்லாமே நல்லபடியா தான் நடந்தது. சரிங்க. அதை பார்த்துட்டு அடுத்த வருஷம் அவங்களுக்கு நான் பிசினஸ் செய்யறதுக்கு நான் ஒரு கொஞ்சம் பணம் கொடுத்திருந்தேன், நகை கொடுத்திருந்தேன். எங்க அம்மாவை நல்லா பாத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் செஞ்சிருந்தோம். சரிம்மா. ஆனா எங்க அம்மா அடிக்கடி குறப்பட்டுப்பா, என்ன பாக்கல, என்ன சரியா கவனிக்கலன்னு குறப்பட்டுப்பா. ஆனா நான் அதை கண்டுக்கிறதே இல்ல. ஏன்னா அவங்களுக்கு வயசாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுக்கிறது இல்ல. நான் 2வது வாட்டி போய் இருந்தப்போ 2 வாரம் நல்லா இருந்தது. 3வது வாரம் எனக்கு கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சு அவங்க நடவடிக்கை. ஆனா நான் அப்படி இருந்தும் எங்க அம்மா சொல்றத நான் கேட்டுக்கல, தங்கச்சி சொல்றத கேட்டுட்டு நான் வந்துட்டேன். சரி. இந்த வருஷம் நான் எங்க அம்மா பாக்குறதுக்கு நான் வர்றேன்னு சொல்லி என் தங்கச்சி வீட்டுக்காரர்கிட்ட நான் சொல்லி இருந்தேன். நான் ஆகஸ்ட் மாத துவக்கத்துல நான் வந்துடுவேன் இந்தியாவுக்கு. காரணம் என்னோட பையனுக்கு 25 வயசு ஆயிருச்சு. ஆனா இன்னும் பையன் எங்க அப்பாவையோ அல்லது அம்மாவை பாக்கல. சரி. அப்ப நான் கூட்டிட்டு வரணும், அவங்கள பாக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அவங்க ஸ்ரீலங்காவுக்கு போற ஐடியா இருந்துச்சு. அப்ப நான் சொல்லியிருந்தேன், ஸ்ரீலங்காவுக்கு கூட்டிட்டு போக வேண்டாம், ஏன்னா என் பையன் எங்க அம்மாவை பாக்கணும். நான் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க கூட்டிட்டு போங்கன்னு சொல்லியிருந்தேன். சரிம்மா. ஆனா நான் டிக்கெட் எல்லாம் போட்டுட்டேன். டிக்கெட் போட்டுட்டு நான் இந்தியாவுக்கு வர்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இவங்க கூட்டிட்டு போயிட்டாங்க. எனக்கு தகவல் வந்துருச்சு, அவங்க கூட்டிட்டு போயிட்டாங்க. நான் அவங்களுக்கு சொல்லியிருந்தது ஆகஸ்ட் மாதம் நான் வரணும், பையனை காட்டணும்னு சொல்லிட்டு. ஆனா நான் டிக்கெட் போட்டது அவங்களுக்கு சொல்லல. காரணம், நான் போட்டு கொடுத்த பிசினஸ் எல்லாம் அவங்க வித்துட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். பையனை ஸ்கூல்ல இருந்து நிறுத்திட்டாங்கன்னு கேள்விப்பட்டோம். எங்க பணத்துலதான் அவங்க எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. அம்மாவை சொல்லாம ஸ்ரீலங்காவுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. நான் இந்தியாவுக்கு சேர்ந்துட்டேன். நான் 10 நாள் நின்று எங்க அம்மாவை பார்க்க முடியல. பையனையும் கூட்டிட்டு நான் திரும்பி வந்துட்டேன். அதுக்கு இடையில ஸ்ரீலங்கால இருந்து எங்க அத்தான் குணம் அப்படின்றவரும் என்னோட தம்பி ஆண்ட்ரூ என்றவரும் எங்க அம்மாவை போய் ஸ்ரீலங்கால சந்திச்சிருக்காங்க. சரி. சந்திச்சப்போ எங்க அம்மா சொல்லியிருக்காங்க, இந்த நரகத்துல இருந்து என்ன எப்படியாச்சும் வெளியில எடுத்துடுங்க, ஏன் பொண்ணுங்க 2 பேர்கிட்டயும் சொல்லிடுங்க, என்ன வெளியில எடுக்க சொல்லியிருக்காங்க. சரி. அவங்க எங்க கிட்ட தொடர்பு கொண்டப்போ நாங்க எங்க அம்மா கிட்ட தொடர்பு கொண்டோம். எப்படின்னு சொன்னா, குணம் என்றவரை திருப்பி அங்க போக வச்சு அவரை போன் பண்ண வச்சு அங்க இருந்து நாங்க அம்மா கிட்ட பேசணும். பேசுறப்போ அம்மா ரொம்ப பயப்பட்டாங்க. நான் சொன்னேன், அத்தான் கூட போயிடுங்க, குணமத்தான் கூட போயிடுங்க, பிரச்சனை இல்லை, இது நம்ம ஊரு, நாம பாத்துக்கலாம்னு சொன்னா எனக்கு பயமா இருக்கு, நான் போனேன்னா அடுத்த கட்டம் இவள் என்ன செய்வாள்ன்றது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா எனக்கு சொன்னாங்க. அதே நேரம் எங்க அக்காவும் பேசியிருக்காங்க. இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னா, அம்மா 2-3 பேர்கிட்ட சொல்லி இருக்காங்க, என்ன வெளியில எப்படியாச்சும் எடுத்துடுங்க, இந்த நரகத்துல நான் இருக்க விரும்பல அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அதை விட நிறைய குற்றச்சாட்டு அவங்க சொல்லிருக்காங்க, எனக்கு இப்படி பண்ணிருக்காங்க, இன்னது செஞ்சிருக்காங்கன்னு. அம்மா என்ன சொன்னாங்க, என்ன குற்றச்சாட்டு வச்சாங்க? அவங்களுக்கு சாப்பாடு சரியா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சாப்பாடு இல்ல, எனக்கு சாப்பாடு சரியா குடுக்கறது இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல நான் இது மேடம் பொய் சொல்ல வேண்டியதுல, நேர்ல போய் அவங்கள பார்த்தாலே
பாக்குறவங்களுக்கு புரிஞ்சுடும் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. சரி, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாப்பாடு தனக்கு இல்ல, குளிப்பு இல்ல, இந்த ரூமுக்குள்ள என்னால இருக்க முடியும். ஏன்னா அவங்க யாருக்கிட்டையும் பேசுறது இல்ல. தங்கச்சி பையன் அவங்க வீட்டுக்காரர், இந்த 3 பேர் தான். அதை தவிர அந்த ரூமை விட்டு அவங்க வரமாட்டாங்க. தங்கச்சி கிட்ட கேட்டா சொல்றாங்க அவங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு. அவங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொன்னா வண்டியில வச்சு தள்ளி வெளியில காத்து பிடிக்க கூட்டிட்டு வர. நாங்க எவ்வளவு சொல்லிட்டோம். போன் பண்ணினாக்கா போன் எங்க அம்மா கிட்ட கொடுப்பாங்க. கொடுத்து ஒரு செகண்ட்ல வாங்கிட்டு சொல்லுவாங்க நான் சொல்லு அப்படின்னுவாங்க. அம்மா கிட்ட கூட பேசுனா அவகிட்ட என்ன பேச போற அப்படின்னுவாங்க. அப்புறம் வந்துட்டு அவங்க உடுப்பு அவங்களே தான் துவைக்கிறாங்க, தாங்களே தான் குளிக்கிறாங்க, எல்லா வேலையும் தன்னோட ரூம் தானே தான் கிளீன் பண்றாங்க. 74 வயசு, ஹார்ட் பேஷண்ட். அவங்களுக்கு ஒரு வேல்பு வந்து சின்னன். அவங்களுக்கு அதிகம் வேலை செய்ய கூடாது. இன்னும் 10 வருஷம் வாழ முடியும். அவங்க வேலை செய்யாம சொகுசா இருந்தாங்க. ஆனா தன்னோட வேலை தான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல மேடம். எப்படி ஏன்னு சொன்னா நாங்க நான் நின்னப்போ எத்தனை இடத்துக்கு போய் நான் ஏதாச்சும் பண்ணிருக்கலாம். ஆனா காசை கொடுத்து என்ன பண்ணுவாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா நாம இந்த நாட்டுல இருக்கோம். இந்த நாட்டுல இருந்து அங்க செய்யறதுன்னு சொன்னா எங்களுக்கு யாருமே இல்ல. அம்மாக்கு சொத்தெல்லாம் இருக்கா? அம்மாக்கு ஊர்ல உள்ள சொத்து, அதாவது நிலம் தான் இருக்கு. எல்லா சொத்தும் எங்க பேருக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. எல்லார் பேருக்கும் கொடுத்தாச்சு. ஆனா அவங்க கிட்ட இருக்கிறது என்ன, இப்ப ஸ்ரீலங்காக்கு என் தங்கச்சி கூட்டிட்டு போனதுக்கு காரணம் 3 லட்சம் ரூபாய் அல்லது 4 லட்சம் ரூபாய் ஸ்ரீலங்கால அவங்க பணம் இருந்துச்சு. அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு தான் அவங்க கூட்டிட்டு போய் பணத்தை எடுத்துட்டு கூட்டிட்டு வந்திருக்காங்க. இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களோட பென்ஷன் காசு பென்ஷன் பணம் அங்க இருந்து அவங்க எல்லாமே பேங்க்ல போடுற மாதிரி, பேங்க்ல ஆட்டோமேட்டிக்கா அவங்க பென்ஷன் பணம் பேங்குக்கு வரும். அந்த பேங்க்ல வந்தாக்க அந்த பணத்தை இந்தியாவிலேயே இவங்க கார்டை விட்டு எடுக்கிற மாதிரியோ இல்ல பேங்க்ல போய் சைன் வச்சு எடுக்கிற மாதிரி இவங்க பண்ணிட்டு வந்திருக்காங்களாம். பணம், நகை, பொருள் எதுக்குமே எங்களுக்கு தேவையில்லை. அம்மாவோட பென்ஷன் காசு அவங்க எடுத்துக்கிறனால எடுத்துக்கிட்டு எங்களுக்கு அது கூட தேவையில்லை. அம்மா சாகக்கு முன்னும் நிம்மதியா சாப்பிட்டு சாகணும். கையில பணம் இருக்கு, நான் உழைச்சேன், என் உழைப்பு இருக்கு. அவங்க ஒரு ஆசிரியரா இருந்து அப்புறம் பிரின்சிபல் ஆனவங்க. நீங்க கூட்டிட்டு போக முடியாதா? நான் கூட்டிட்டு போக முடியாது. அக்கா கூட்டிட்டு போறதுன்னு சொன்னாக்கா ரொம்ப செலவாகும். உடனே கூட்டிட்டு போக முடியாது அவங்கள. அது என்னன்னு சொன்னா மேடம் பெரிய ஸ்டோரி. அவங்கள நாங்க வெளியில கூப்பிடுறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணோம். அவங்க பையன் பொண்ணு அப்படின்னு சொல்லி அங்க இருந்து இன்னைக்கு அந்த பொண்ணே அவங்கள இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சரிம்மா, இப்ப நாங்க என்ன செய்யணுமா? நான் அதுதான் நான் கேட்டிருந்தேன், என்ன பண்றதுன்னு கேட்டிருந்தேன். அப்ப அவங்க சொல்லி இருந்தாங்க இப்படி செய்யலாம், நாங்க போகலாம், இப்படி போய் அவங்கள வெளியே எடுக்கலாம் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. பேசலாம், அம்மா கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிச்சயமா நாங்க சொல்றோம், எங்க தங்கச்சி என்ன செய்வான்றது எங்களுக்கு தெரியும். அங்க மீடியா ஒண்ணு போச்சுன்னு சொன்னா அடுத்த கட்டம் என்ன பண்ணுவாங்கன்றது எங்களுக்கு தெரியும். எங்க அம்மாவை எப்படி பிரைன் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்கன்றது எங்களுக்கு தெரியும். கொடுத்த பணம், நகை எதுக்குமே கேட்க கூடாதுன்றதுக்காக வேண்டி என்னோட பொண்ணு, அக்கா பொண்ணு, என் பையனை பத்தி எல்லாம் தப்பா சொல்லியிருக்காங்க. நாங்க நின்று வீட்டுல என்ன பத்தி எல்லாம் தப்பா சொல்லியிருக்காங்க. இப்ப நாங்க சொல்றதுதான் சரி அப்படின்னு சொல்லி எல்லாம் எங்க பக்கத்துல தப்பு இருக்குல்ல அம்மா விஷயத்துல. ஏன்னு சொன்னா தங்கச்சிய நம்பி நாங்க விட்டுட்டோம், அது நான் ஒத்துக்கிறேன். என் பக்கத்துல நிறைய தப்பு இருக்கு. என் தங்கச்சிய நம்பி என் அம்மா நான் பார்த்து நான் எந்த முடிவும் எடுக்க வந்துட்டேன். ஆனா இப்ப காலம் கடந்துருச்சு. இருந்தாலும் அவங்க சாகக்கு முன்ன நான் செய்யணும்னு நான் விரும்புறேன். சரிம்மா, எனக்கு புரியுது, உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. நீங்க கிளம்பி வாங்க, நம்ம போய் பாப்போம், அம்மாவை போய் பாப்போம். சரி, ஓகே, நன்றி மேடம். நன்றிம்மா. அக்கா ஃபோன் பண்ணி எங்கள்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நீங்க உங்க அம்மாவை ரொம்ப கொடுமைப்படுத்துறீங்க, சரியா பாத்துக்கிறது இல்ல சொன்னாங்க. உங்க பக்கம் என்னதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்க தரப்பு என்ன சொல்ல விரும்புறீங்க? எனக்கு என்ன பேசுறேன்னு தெரியல. இல்ல, என்னம்மா பிரச்சனை? ஒரு பிரச்சனையுமே இல்ல மேடம். நீங்க அம்மா நல்லா பாத்துக்கிறீங்களா? நல்லா தான் அம்மா பாத்துருக்குறேன். 18 வயசுல இருந்து நான் தான் அம்மா பாத்துட்டு வந்தேன். ஒரு அக்கா 87ஆம் ஆண்டு வெளிநாட்டு போனா, ஃபாரின் போனா. இன்னொரு அக்கா 90ஆம் ஆண்டு போனா. என்ன வேலை செய்றாங்க அவங்க என்ன வேலை பண்றாங்க எனக்கு தெரியாது. ஃபாரின்லாம் இருக்காங்க, குடும்பமா ஃபேமிலியா இருக்காங்க. நீங்க இங்க என்ன வேலை செய்றீங்கம்மா? நாங்க மேடம் நாங்க 2 வருஷம் நாங்க ஸ்ரீலங்கா நாங்க இப்ப 2 வருஷம் தான்.
நான் டெய்லரிங் செய்யறேன். உங்க அக்கா எல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்களா? அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. என்ன நான் விருப்பம் இல்லாதான் மேரி பண்ணினா, யாருக்குமே விருப்பம் இல்ல. அக்காவா? நான் மேரி பண்ணினது யாருக்கும், அம்மாக்கு அப்பாவுக்கு அக்கா ஒருத்தருக்குமே விருப்பம் இல்லை. எங்க ஹஸ்பண்ட் அவங்கதான் அவங்க விருப்பப்பட்டு தான் செய்தோம். எங்க ஹஸ்பண்ட் இருந்ததுக்கு அம்மா வேற இல்லை, அம்மாவே வேற இல்லை. சாவத்துக்கு செத்து இருக்கு, துக்கம் விசாரிக்கவோ அதுக்கு மாதிரி இல்லை. பின்னாடி எங்க ஃபாதர் சர்ச்சில் போய் அவங்க தங்களோட பிள்ளைய தங்க இடத்துல சொல்லி அவங்க கேட்டு இந்த ஃபாதர் வந்து மாமியாக்களோட கழிச்சு அப்ப எல்லாமே இருக்கிறதா அம்மாவோட இருக்கிறதா நல்லவன்னு சொல்லி அவங்களும் சம்மதிச்சு சத்தமா பேசுங்க அம்மாவோட கொண்டே விட்டாங்க. அப்ப கொண்டே விடும்போது மாமியாக்கள்கிட்ட போய் வரணுமென்ற பேச்சோட விட்டது. ஆனா அதுக்கப்புறம் அம்மாவிட்ட வந்த அப்புறம் அம்மாவே என்ன விட இல்லை, மாமியாக்கள்கிட்ட போக விட இல்லை. நானும் என்ன செய்யறேன், நான் பிள்ளைய வளர்க்கணுமேண்டாக்கா அம்மாக்களோட இருந்துட்டேன். அம்மா ஹார்ட் பேஷண்ட். அம்மாக்கு சாப்பாடு கூட போட மாட்டேங்கிறீங்க சொல்றாங்க. அதான் மேடம், அவங்க நேர்ல வரணும் பாக்கணும். ஏன் மேடம் நான் பெத்ததாக்கி சாப்பாடு போடாம இருப்பேனா? இல்ல உங்க வீட்டுல விருந்தாளிங்க யாரும் வந்தாங்களா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க டீ கொடுத்த போது அந்த டீயை வாங்கி எனக்கு டீ கூட குடுக்கலாமான்னு உங்க அம்மா அவ்வளோ இதா வாங்கினாங்களா அவங்கள்ட்ட? அம்மா என்னன்னா, அம்மாக்கு அரளை பேந்துட்டு மேடம், அம்மாக்கு கொஞ்சம் மாறாட்டமான குணம். அவ சில நேரம் சாப்பிட்டுட்டு இருப்பா, சாப்பிடலன்னு சொல்லுவா. சில நேரம் சாப்பிடாம சாப்பாடு கொண்டே குடுக்க சொல்லுவா, நான் பிள்ளை இப்பாண்டு சாப்பிடுறேன்னு சொல்லுவா. அப்படி மாறி மாறி கதைக்கிறவா. இப்ப என்ன பிரச்சனைன்னா, சரி அப்படி இல்ல மேடம், இப்ப நான் சாப்பாடு குடுக்குறேன் இல்ல, நான் சாப்பாடு கொடுக்காம அவங்கள வச்சு பாக்குறேன் இல்லையான்னு சொல்லிட்டேன்னா, இப்ப அவங்க இப்ப என்ன கேக்குறாங்க என்னட்ட? இல்ல நீங்க கன்ஃபார்ம்டா உங்க அம்மாவை நல்லா பாத்துக்கிறீங்களா? நான் கன்ஃபார்ம்லாம் அம்மாக்கு எந்த பிரச்சனையும் எந்த பிரச்சனையும் நான் கொடுக்கல, நான் வடிவா தான் பாக்குறேன். அவங்க அக்கா வந்து உங்கள்ட்ட நேரடியா பேசாம எங்களை கூப்பிட்டு பேசுறாங்கன்னா அப்படி உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையுமே இல்ல மேடம், அதுதான் நாங்க சொல்றேன். நீங்க இப்ப என்னன்னா, நான் கடை போட்டு தந்தாங்க, இப்ப அதான் மேடம் பிரச்சனை. இப்ப அம்மாவை கூட்டிட்டு ஸ்ரீலங்கா போயிருந்தேன். அம்மா பென்ஷன் எடுக்கிறவா. அப்ப 2 வருஷமா பென்ஷன் இல்ல. அப்ப அம்மாவை நெடுக ஒரே பேசுவா, தான் நீங்க கொண்டு வந்துட்டேன் பென்ஷன் எல்லாம் கொண்டு வந்துட்டோம்னு சொல்லி பேசுவா. அப்ப அங்க நாங்க போய் பென்ஷன் எடுத்துட்டு வந்தா மேடம், இங்க வந்தா பிறகு எம்பசில போய் ஃபார்ம் ஒன்று ஃபில்அப் பண்ணி அங்க அனுப்பணும் கச்சேரிக்கு. அங்க அவங்க ஆபீஸுக்கு அனுப்பினா அவங்க அந்த சம்பளத்தை பேங்க் அக்கௌண்ட்ல போடுவாங்க. போட்டா இவ இந்த நேரம் இப்ப என்னாலும் போனாலும் எடுக்கலாம். அதே இவங்க வரையக செய்துட்டு வந்திருக்கணும், அது எங்களுக்கும் தெரியாது. இப்ப இவ கூட்டிட்டு போனா அந்த சொச்ச பணத்தையும் எடுத்து மிச்சத்தையும் அந்த அளவுலையும் பார்த்துட்டு வரலான்னு தான் நான் கூட்டிட்டு போனேன். அவ கூட்டிட்டு போனா அவங்களுக்கு பிடிக்கல. பிடிக்காம இருக்கணும் அதான் தெரியல. அம்மா ஏலாது அதை கூட்டிக்கொண்டு போயிட்டான்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்க. அப்ப நாங்க பார்த்தா அவங்க பென்ஷன் வீணா போயிருது. மற்றது பென்ஷன் அவ ஒரு மாசம் 17,500 ரூபாய் வர அங்கத்தை பென்ஷன். இந்தியன் ரூபில எவ்வளவு? இங்க மேடம் 6-7 வரும். சொந்த மகளோட இருந்தாலே ஒரு வயசுக்கு அப்புறம் அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அதெல்லாம் மீறி அதெல்லாம் தாண்டி அவங்கள நம்ம வந்து குழந்தைகள் மாதிரி பாத்துக்கணும், அது உண்மை. பட் வெளியே இருந்து அக்கா வந்து இப்படி குறை சொல்ற மாதிரி அப்படி ஒரு சிச்சுவேஷன் இவங்க வீட்டுல இருக்கா. அம்மாவை கேட்டு பாப்போம். வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? மகள், அப்புறம் மகன், அவன் மகன், வேற இன்னொரு ஆள் இருக்கு. நல்லா பாத்துக்கிறாங்களா உங்கள? பாக்குற என்ன சாப்பாடு தரணும்? சாப்பாடு தரது இல்லையா? சாப்பாடு தாராங்கள், ஒரு அறை எனக்கு இருக்கணும். வந்தார்கள் யாரும் வந்தா கலைக்க கூடாது. என்னம்மா யாரு வந்தாலும் கலைக்க கூடாது. கலைக்க கூடாதா? கலைக்க கூடாது, அப்படியே பேசக்கூடாது. அதுதான் உங்களுக்கு வருத்தமா? ஏன் அப்படி சொல்றாங்க? ஏம்மா? நீங்க மனசு திறந்து பேசலாம் என்கிட்ட. என்னம்மா பிரச்சனை உங்களுக்கு? சொல்லுங்க, தைரியமா பேசுங்க.
சத்தமா பேசுங்க. போன் வச்சிருந்தேன், அடிச்சு உடைச்சு போட்டேன். யாரு? தெரியுமா? எதுக்கு? போன் உடைச்சு போட்டாங்களா? எதுக்கு உடைச்சு போட்டாங்க? யார்ட்டையும் கலைக்க கூடாதுன்னா? ஏன் அப்படி? இவ்வளவு வருஷமா பொண்ணோட தானே இருக்கீங்க. அவளோட பயமா இருக்கா உங்களுக்கு? கலைப்பில்லை. ஏம்மா? ஏம்மா? நினைப்பா நினைப்பா. ஆனா அவை என்ன பார்த்தது, சாப்பாடு வந்து பார்த்தது, அதை நான் இல்லையான்னு சொல்லி எனக்கு அவையோட இருக்க விருப்பம் இல்லையா? ஏம்மா விருப்பம் இல்லை. ஏம்மா? ஏன் விருப்பம் இல்ல? 2 முறை சொல்லி போட்டான், போயிட்டாலும் வலிக்கிறது. 2 முறை என்ன சொல்லிட்டான்? விட்டாலும் வலிக்கிறது. வீட்டால வெளிக்கிட சொன்னாங்களா? சும்மா ஏதாவது கோவத்துல சொல்லிருப்பாங்க, நீங்க மனசு வருத்தப்படாதீங்க. பிரான்ஸ்ல இருக்காங்கல்ல ஒரு மக, அவங்க ஃப்ரெண்டு யாரோ வந்த போது டீய குடுமான்னு வாங்கி குடிச்சீங்களாமே அவங்கள்ட்ட இருந்து. உங்க வீட்டுல உங்களுக்கு டீ குடுக்கறது இல்லையா? இல்லைன்னு சொல்லலாம். அப்புறம் ஏன் அவங்களோட இருக்க மாட்டேன்னு சொல்றீங்க? ஏமா? பென்ஷன் எடுத்தது மொத்த காசு. நம்ம பென்ஷன் எடுக்க இல்லாத நேரம் என்ற மகன் கனடாவில் இருக்கிறார். அவர் தானே எனக்கு செலவுக்கு காசு அனுப்புறாரு. அதெல்லாம் உங்களுக்கு வரதே இல்லை? அது வர அந்த காசு கொண்டு வந்தாரோ தானே அது எனக்கு வர காசு வரும். மற்றது இது அங்க ஒரு பொடியன் இருக்கிறான். அவன் உங்களுக்கு எவ்வளவு பசங்கம்மா? எவ்வளவு பேர் உங்களுக்கு பசங்க? பசங்கடா 3 பொம்பளை பிள்ளை, தான் பசங்க. ஆம்பளை பையன். அவங்க ஏன் உங்களை பாத்துக்கிறது இல்ல? அவர் தான் பாக்குறவர். என்ன உங்க சின்ன மகளோட தானே இருக்கீங்க நீங்க? கனடாவில இருக்கிறவர் தானே எனக்கு காசு. நாம காசு அனுப்பினா போறோமாமா? பாத்துக்கணும்ல. உங்களை பாத்துக்கிறது உங்க சின்ன மக தானே. அப்புறம் அப்புறம் ஏன் வருத்தப்படுறீங்க? ஏம்மா? உங்க அந்த 2 மகளும் பிரான்ஸ்ல உட்கார்ந்து இருக்காங்கல்ல, அவங்க ஏன் உங்களை பாத்துக்கிறது இல்ல? உங்களை கூட்டிட்டு போக வேண்டியதானே? கூட்டிக்கொண்டு போகத்தான் போவேணும். கூட்டிக்கொண்டு போறதுக்கு தான் பாரா. உங்க பெரிய மகள்கிட்ட சொன்னீங்களா அப்படி பிரச்சனை இருக்குன்னு? பெரிய மகளுக்கும் தெரியும். அப்புறம் ஏன் உங்களை கூட்டிட்டு போல? அவன் சேர்ந்து தான் இப்ப என்ன அங்காடி எடுக்கணும். அவன் சேர்ந்து தானே அங்கால இப்ப கூட்டிட்டு போறாங்களா? எதனால உங்க மகனுக்கு தான் விருப்பம் இல்லை, கொஞ்சம் கூட்டிட்டு போறதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்? அவையும் கொஞ்சம் பிரச்சனையா? அப்படியா? அவரும் அவரோட வைஃபும் பிரச்சனையா? வீட்டுக்கு வீடு வாசப்படிங்க. அதுதான் எல்லார் வீட்லயும் இருக்கிறது பிரச்சனை தான். நீங்க இவ்வளவு வருஷம் உங்க சின்ன மகளோட தான் இருந்திருக்கீங்க, மனசுலயே இந்த வருத்தம் வச்சுக்கிறீங்க. அதுக்கு என்ன செய்யறது? அவங்க யாரும் பாத்துக்க கூட இல்லையே. இந்த மகளாவது உங்களை வீட்டுல வச்சிருக்கால. ஏன் அந்த மகள பாக்க? எங்க உங்க கூட இல்லையே? அது என்னோட கூட இல்லதான். அவங்க தூரக்கு இருக்கிறதுனால அவங்களெல்லாம் நல்லவங்களா தெரியறாங்க உங்களுக்கு. இவங்க கூட இருக்கிறதுனால இவங்களை உங்களுக்கு தப்பா படுறது இல்லையா? அதுதான் விஷயம். அவளோட இருக்க எனக்கு விருப்பம் இல்லை. இந்த மகளோட இருக்க எனக்கு விருப்பம் இல்லை. இல்லை. இந்த பென்ஷன் அவங்க எடுத்துக்கிட்டாங்களா? மொத்தமா கூட்டி கொண்டு போய் எடுத்து போட்டு அப்படியே அதை எடுத்து போட்டு நான் காசு. அவங்க பென்ஷன் காசை மொத்தமா அவங்க எடுத்துக்கிட்டாங்களாம். நம்ம சொல்றதுக்கு கூட பயப்படுது. எவ்வளவு காசுமா? 4 லட்சம். உங்களுக்கு ஒரு பைசா கூட கொடுக்கல? ஆடா பாவீங்களா.
மன்னிச்சிடுறேன். என்னம்மா? யாரு தெரியலையா உங்களுக்கு? நல்லா பாருங்க. எவ்வளவு நாளாச்சு நீங்க அம்மாவை பார்த்து? 1 வருஷம். ஏன் உங்களுக்கு உங்களை பார்த்த தெரிய மாட்டேங்குது? ஆமா, நான் மறந்துட்டுப்பேன்னு சொல்லுங்க. மம்மி என்ன தெரியும்? மம்மின்னு சொல்றேன். என்ன தெரியும்? இன்னும் இவ்வளவு மறந்து போனேன். ஓ, மறந்து போனீங்கன்னா முகம் தெரியும். உங்க மகமா? அம்மாச்சி இப்ப கதைச்சு நான் டெலிபோன்ல அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல, அவங்கள எதிர்பார்க்கல. நான் கதை நீங்க நம்பல நான் வந்து நிக்கிறேன். என்ன வரமாட்டேன் கொஞ்சம் நிறத்துட்டான். நான் கொஞ்சம் நிறத்துட்டேன், வெள்ளையா வந்துட்டேன். சாப்பிட்டு பிள்ளையே மறக்க வேண்டிய கொஞ்சம் அதுக்குதான் அங்க இருந்து வந்திருக்கிறோம். ஏன் அழுகுறீங்க? மம்மி மன்னிச்சிடுங்க. 2 தடவையும் வந்து நான் ஒன்றுமே செய்யாம போயிட்டேன். அவளை நம்பின வழியாது. இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? கூட்டிட்டு போயின்னு கூட்டிட்டு போறான்டா நீங்கள் ஒரு கொஞ்ச நாள் இங்கே இருக்கணும். அதுக்கு நிறைய பேர் நான் ஏற்பாடு செய்துட்டு போவேன். அவங்களோட ஒரு கிழமை நிக்கிறேன். என்ன 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்குல்ல அங்க, அவ 2 பேருமே நான் விட்டுட்டு இருக்கா என்னமல்ல. அப்ப நான் போவேணும். நீங்க ஒரு கிழமை நான் உங்களோட நின்று உங்களுக்கு எல்லாம். மம்மி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கொள்ளுங்க. எங்கட பணத்துல நீங்கள் இருக்க கூடாது. உங்களோட பென்ஷன் காசுல தான் நீங்கள் வாழணும். நீங்கள் எங்களுக்கு வாங்கி தரணும் மம்மி. நாங்கள் உங்களுக்கு தந்து எங்களுக்கு அடிமையாய் நீங்கள் வாழக்கூடாது. உங்க அம்மா ரூம்லயே அடைச்சு வச்சிருக்கீங்க, யார்ட்டையும் பேச விடுறது இல்ல சொல்றாங்க. நீங்க போன கீழே போட்டு அடிச்சீங்களாமே, யார்ட்டையும் பேசக்கூடாது. கனடாவில இருக்கிற அக்கா ஒரே அரியணம் பண்ணினவா. அவ தமக்கையும் தம்பியும் சண்டை பிடிச்சிட்டாங்க கனடாவில. அப்ப இவங்க போன் எடுத்து ரூம்ல இருந்து ஒரே கதைக்கிறது அங்க மகனோட. அவ மகனோட கதைச்சா அங்க கதையை அவளுக்கு போன அளவில் அவ ஒரே சொல்லுவா, இங்க ஒரே கதையா கிடக்கு போன உடையன்னு சொல்லி. ஆனா கனகாலமா நான் உடைக்க இல்லை. அப்புறம் யாருடைய அப்புறம் நான் போன வண்டி அங்க. உங்க அம்மா சந்தோஷமா இல்லையம்மா, அதுக்கு என்ன சொல்றீங்க? சரியம்மா, அப்ப நான் சந்தோஷமா இல்லையண்டா ஓகே. அந்த பென்ஷன் பணம் எல்லாம் என்ன செஞ்சீங்க? பென்ஷன் பணம் கொண்டு வந்தது இவக்கு அங்க 1.5 லட்சம் ரூபாய்க்கு. எவ்வளவு பென்ஷன் பணம்? பென்ஷன் 4,89,000. அது எங்க? அதை கொண்டு அடைவுகள் எடுத்தேன். அடைவுகள் எடுத்தேன். அடைவு எடுத்தது அம்மாவுக்கு 1.5 லட்சம் செலவாங்க. மற்ற அம்மா கொடி அடை வச்சது, அந்த கொடி அடைவு எடுத்து கொடுத்தேன். கொடி நான் அடை வைக்க இல்லை, அவங்கதான் வச்சாங்க. நீங்க அடகு வைக்கிறதுக்கு எதுக்கு அம்மா காசு எடுக்கிறீங்க? அம்மா பென்ஷன் காசு இல்ல, அது எதுக்கு உங்களுக்கு? சரி நான் எல்லாம் தரலாம். இல்ல ஏன் அப்படி பண்றீங்க? இல்லம்மா நான் கொடுக்குறேன். நான் அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டேன். நான் இனி பிள்ளைய நீ பார்க்கணும். நான் இவ்வளவு காலம் அம்மான்னு நான் வச்சு பார்த்தேன். நான் பிரச்சனை இல்லைம்மா. நான் எதுவுமே நான் மேலதிகமா கொண்டு போக இல்லை. அவங்க எவ்வளவு கேக்குறாங்களோ. அவங்களோட 4.5 லட்சம் ரூபாய் என்ன பண்ணீங்கம்மா? அம்மா கூட்டிட்டு போன செலவு அங்க 1.5 லட்சம் செலவானது. 4.5 லட்சமா அம்மா செலவாயும்? இல்ல 1.5 லட்சம் அங்க செலவானது. எதுக்கு 1.5 லட்சம்? அவங்கள கூட்டிட்டு போனது. பின் அங்க அவங்களோட பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்தது, புதுசா பாஸ்போர்ட் எடுத்து விசா போட்டது. என்னம்மா சொல்றீங்க? மிச்ச காசு கொண்டு அடைவுகள் இருந்து அடைவு எடுத்தது. நீங்க அடகு வைப்பீங்க, நீங்க அளவு எடுப்பீங்க, அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க பென்ஷன் காசை நீங்க அப்படி வாங்கிக்கலாமா? ரொம்ப தப்புங்க. வயசான காலத்துல அவங்களுக்கு ஒரு பாதுகாப்புக்காக தான் பென்ஷன் கொடுக்கறாங்க. அதையும் பிடுங்கி வச்சிட்டீங்கன்னா? அம்மா ஒண்ணும் செய்யலம்மா, நான் அவ்வளவு கஷ்டப்படுறேன். வந்து நீங்க கஷ்டப்படுங்க, அதுக்குன்னு அம்மா காசை வாங்கிப்பீங்களா? அவங்களோட விருப்பம் இல்லாம அவங்கள்ட்ட கேட்டீங்களா உங்களுக்கு அந்த காசு வேணுமான்னு? நான் திருப்பி கொடுக்கறேன்னு சொல்லிட்டாங்க. எப்ப திருப்பி கொடுப்பீங்க? அந்த அம்மாக்கு என்ன வயசு? ஏங்க எவ்வளவு காசு இருந்தா நமக்கெல்லாம் பத்தும்? எவ்வளவு காசு இருந்தாலும் நமக்கு பத்தாது. நம்ம வருமானத்துக்கு ஏத்த மாதிரி செலவு பண்ணோம். உங்க அக்கா எல்லாம் செலவுக்கு காசு அனுப்புறாங்களாமா? உங்க செலவுக்கு பையன் காசு அனுப்புறாரா?
பையன் அவர் அனுப்புறாரு. எவ்வளவு அனுப்புறாரு? அவர் 10,000 அனுப்புறாரு. 10,000 அனுப்புறாருல. அவங்க மருந்து செலவுக்கு அவங்க 10,000 அனுப்பினாங்க. ரூபாயா? மாசி மாதத்துல இருந்து இல்ல. நீங்க அனுப்புறீங்களா? நான் இப்போ 1 வருஷமா அனுப்புறது இல்ல. அதுக்கு முன்னாடி அனுப்பிட்டு இருந்தீங்க. 2011ஆம் ஆண்டு வந்தாங்க மேடம். அதுலேருந்து செலவுக்கு பணம் அனுப்பிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் கடை போட்டு இருந்தாங்க. அப்புறம் அதெல்லாம் செய்றாங்கல்ல, அப்புறம் என்ன கஷ்டம் உங்களுக்கு? கடை போட்டு கொடுக்குறாங்க, அண்ணா வந்து பைசா அனுப்புறாரு, அப்புறம் எதுக்கு 4 லட்சம் ரூபாய் அவங்களோட பைசாவை எடுத்தீங்க நீங்க? சரி, நாங்க எடுத்த தப்பு தான், நான் கொடுக்குறேன் பணம். தவணையை சொல்லுங்க, நான் கொடுக்குறேன். பணம் எல்லாம் வேண்டாம் மேடம். இல்ல பணம் நான் அதை எடுத்த பணம் நான் கொடுக்குறேன். நான் அது பிரச்சனை இல்லை. அது நான் உங்ககிட்ட பணத்தை பத்தி எதுவுமே பேசல. எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. எங்க அம்மாவை நாங்க கூட்டிட்டு போனோம். இது பாருங்க, ஒரு நிமிஷமா, இது பாருங்க, உங்க பேர் என்ன? மெரியனட். அண்ட் நீங்க? சனஜா. அதை பாருங்க, நீங்கெல்லாம் ஒரு ஊர்ல அவ்வளவு பிரச்சனையாயி உயிருக்கு பயந்து ஓடி வந்து அப்புறம் லைஃப்ல செட்டில் ஆகி இந்த நிலைமைக்கு இருக்கீங்க. உங்களை எல்லாம் பார்த்தா சந்தோஷமா இருக்கு. அட்லீஸ்ட் நீங்க லைஃப்ல உங்க வேலையை நீங்க பாத்துக்கிறீங்க. நீங்க எப்படி இருக்கணும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவா இருக்கணும், வேண்டாமா? கூட பிறந்தவங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கூட பிறந்தவங்க ஒருத்தருக்கு பலமா இருக்கணும். அதை விட்டுட்டு எதிர்க்க உட்கார்ந்து அம்மாவை வச்சுட்டு ஏலம் போட்டுட்டு இருக்கீங்க. என்ன இருந்தாலும் மனசை விட்டு திறந்து பேசுங்க. இன்னையோட உங்க மன வருத்தம் எல்லாம் முடியட்டும். இங்க இருந்து நீங்க போகும்போது ஒன்னா சந்தோஷமா அக்கா தங்கச்சிங்க அம்மாவை கூட்டிட்டு போய் ஒன்னா கலந்து பேசி டிசைட் பண்ணி அம்மாக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுங்க. இல்லம்மா, வேணாமா, நான் இவ்வளவு காலம் என்ன வேணாமா? என்ன வேணாமா? இல்லம்மா, நான் பாத்துட்டேன். அவங்க என்னது அவங்க இப்படி பிரச்சனை முடிக்கலாம்னு நான் அவங்களுக்கு நெடுகவே சொல்றேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் போர் வந்ததுன்னா, உயிரிழப்பு வந்ததுன்னா, மனிதாபிமானங்கிறது வந்து ஜாஸ்தி ஆகணும். உறவை விட்டு போக கூடாது. உறவு விடக்கூடாதுதானம்மா. நான் ஒரு விஷயம், நீங்க உங்க சைடுல தப்பு இருக்கு, உங்க சைடுல தப்பு இருக்கு. உங்க தப்பா ஏத்துக்குங்க, சாரி கேளுங்க, அம்மாட்ட சாரி கேளுங்க. நீங்க உங்க சைடுல இருந்தும் தப்பு இருக்கு. அவங்க மண்டல எல்லா பாரத்தையும் போட்டுட்டு நீங்க எல்லாம் வெளியே போயிட்டீங்க. அவங்க தானே பாத்துட்டு இருந்தாங்க. நல்லதோ கெட்டதோ, சாப்பாடு போட்டாங்களோ போடலையோ, கஷ்டமோ நஷ்டமோ, அவங்கதான் வச்சிட்டு இருந்தாங்க. அம்மாவை ரோட்ல தெருவில் இறக்கி விடல. வெளியில இருந்து பார்க்கும்போது அந்த பக்கம் எல்லாம் நல்லாதான் இருக்கும். அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தான் நமக்கு தோணும். உங்க கூட பிறந்தவங்க, உங்க தங்கச்சி, உங்க ரத்தம், ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்து உட்காந்து பேசி அம்மாக்கு ஒரு நல்ல முடிவு எடுங்க. இன்னைக்கு நீங்க வந்ததுல என்ன நடக்கணும்னா, நீங்க சந்தோஷமா ஒன்னா வெளியே போனோம் ஃபேமிலியோட. நீங்க பிரியறதுக்காக நாங்க உங்களை இங்க கூப்பிடல. நீங்க போன்ல என்கிட்ட பேசினப்ப கூட நான் அதுதான் நினைச்சேன். நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு 2 பேருக்கு எவ்வளவுமா டிஃபரன்ஸ்? 2 வயசு. என்னெல்லாம் நீங்க ஷேர் பண்ணிருப்பீங்க, என்னெல்லாம் ஒன்னா நல்ல விஷயங்கள் செஞ்சிருப்பீங்க. எனக்கு காய்ச்சல் வந்து அவளுக்கு காய்ச்சல் வந்துடும். பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி பிறந்தோம். 2 பேரும் ஒரே டேட், ஒரே மாசம் தான் பிறந்தோம். இந்த மாதிரி தான் இருந்தோம். இவ்வளவு எல்லாம் இருந்து சில விஷயம் வந்து நாங்க செய்யறோம். சில விஷயத்த மறைச்சா எவ்வளவு வேதனையா இருக்கும். ஆமாம்மா, ஆனா கலந்து பேசணும். கலந்து பேசுறதுக்கு நான் சொல்றேனே, நீ இது செய்யறதுன்னா என்கிட்ட சொல்லிடு. எதுவுமே சொல்லாம செஞ்சா எவ்வளவு வேதனையா இருக்கும். கடை போட்டு கொடுத்தேன், அதை பத்தி எனக்கு பிரச்சனை. நான் போட்டு கொடுக்குறப்ப அவகிட்ட என்ன சொன்னேன்னு சொன்னா, இது உன்னோட பணம், உன்னோட கடை. நான் கொடுக்கறது உங்ககிட்ட திருப்பி நான் கேட்க மாட்டேன். எனக்கு வேண்டவே வேண்டாம். இந்த பாருமா மேடம் கேளுங்க, நான் சொல்லி எனக்கு புரிஞ்சது நீங்க சொன்னது. இந்த பாருமா, இங்க பாருங்க, உங்க அக்கா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணது இல்லையா? பண்ணிருக்காங்கல்ல. கொஞ்சமாவது நன்றி விசுவாசம் இருக்கணும். இல்ல அவங்கள முகத்தை கொடுத்து பேசுங்க. இல்ல அவங்க யாருக்கிட்ட தோத்து போறீங்க? உங்க அக்காட்ட தானே? வாழ்க்கையிலேயே தோத்துனான் மேடம். அக்கா தானே? யார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணது? என் பையனுக்காக நான் வாழ்ந்து காட்டணும் மேடம். அம்மா ஒரு விஷயம் கேட்கட்டுமா? இது வரைக்கும் நான் எதுவுமே நியாயப்படுத்தல. பையனுக்காக தான் நான் நியாயப்படுத்தல. எவ்வளவு காசு இருந்தாலும் நமக்கு மன நிம்மதி இருக்காது. நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம சொந்தம் பந்தம் எல்லாம் நம்ம கூட இருக்கணும். ஒரு சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் வேணும். நம்மள சேர்ந்தவங்க இருக்காங்க நம்ம கூடன்னு நம்பிக்கை இருக்கணும். நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நம்மள சேர்ந்தவங்க வேணும் நமக்கு. நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்ல. நீங்க அந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க, அவ்வளவு பிரச்சனையில இருந்து வந்திருக்கீங்க. நீங்க கலந்து பேசுங்கம்மா.
நீங்க இங்க இருந்து சந்தோஷமா தான் வெளியே போகணும், ஒன்னாதான் போகணும். எனக்கு கோவம் இல்ல மேடம். அப்ப பேசுங்க. நீங்க விட்டு எனக்கு கொடுங்க. அவகிட்ட கோவம் இல்ல. நீங்க விட்டு கொடுங்க. நீங்க பக்கத்துல போய் உட்காருங்க. எனக்கு கோவம் கிடையாது. அவள்கிட்ட பேசுங்க. ஏன்னு சொன்னா எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான் மேடம். கடை குடுக்கறப்போ நான் சொன்னேன், நீங்க கடையை விக்கிறதுன்னா என்கிட்ட சொல்லு. ஓ, வித்துட்டாங்களா? அதத்தான் நான் சொன்னேன், நீ கடை விக்கிறதா இருந்தா என்கிட்ட சொல்லு, நான் அதுக்கு மாற்று வழி செய்யறேன். பின்னாடி ஒண்ணு செய்யலாம், முன்னாடி ஒண்ணு செய்யலாம். இதத்தான் நான் கேட்டிருந்தேன். எனக்கு தெரியாது மேடம். ஏமா அவங்க வந்து உட்கார்ந்தாங்கல்ல, சொல்லி உதவி பண்ணிருக்காங்கல்ல, ஒரு முகம் கொடுத்து பேசுங்க. ஒரு தடவை சொல்லி இருக்கலாம் என்கிட்ட, முகம் கொடுத்து பேசுங்க. கடையை நான் விக்கிறேன் அல்லது போனா எனக்கு இது சரிப்பட்டு சொல்லிட்டு செஞ்சிருக்கேன். 100% செஞ்சிருக்கேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா நான் குடுக்கறப்ப என்ன சொல்லி கொடுத்தேன், இந்த பணம் நான் உங்ககிட்ட திருப்பி கேட்க மாட்டேன், இது உன்னோட பணம். அப்படித்தான் நான் சொன்னேன். எத்தனையோ தடவை சொன்னேன், இது உன்னோட பணம்னு சொல்லித்தான் நான் உங்ககிட்ட கொடுத்தேன். பதில் சொல்லுங்கம்மா. அதை விட வந்துட்டு சரி, அவங்க முகத்தை பார்க்க முடியல உங்களால. என்ன மேடம் பேசுறது? அவங்களுக்கு இப்படி எத்தனையோ பிரச்சனை வந்த போது நான் கேக்குறது, அவங்க கேக்குறேன் நான், நீங்க என்ன பிரச்சனை நேரடியா என்னோட கதைச்சு இப்ப பேசுங்க. பிரச்சனையை தீருங்க. இப்ப பேசுங்க. என்ன கடைய குடுக்கற போதே சொல்ல, எதுவுமே சொல்லாம செஞ்சாங்க. அதுக்கப்புறம் நேர பேசி கடையை போட்டோம் மேடம். கடையை போட்டா என்கிட்ட பேசாதம்மா, அவங்கள்ட்ட பேசு. 5000 ரூபாய் வாடகை கொடுக்கணும். அப்ப மாசம் மாசம் வாடகை கொடுத்தனாலே நாம போய் இங்க வா. உனக்கு மனச்சாட்சி இருக்கு சரியா? நீ என்ன சொன்னாலும் அது உனக்கு தெரியும். நீ கலைக்கிறது சரியா, நீ பேசுறது சரியா, நீ செய்யறது சரியானு உனக்கு தெரியும். நான் இதுல கலைக்க நான் விரும்ப மாட்டேன். ஆனா எனக்கு ஒரு கோபமும் இல்ல. நான் கோவிக்கிறதுக்கு தயாரா இல்ல. ஏன்னு சொல்லிச்சேன்னா உறவுகள் வலி என்னன்றது எனக்கு தெரியும். அப்படி நீங்க வேலைவான்னு சொன்னா நீங்க நான் அம்மாவை கூட்டிட்டு போயிட்டேன். சரி, அங்க போய் நான் கச்சேரியில அலுவல் பார்த்தோன்னு கேட்க நீங்க கச்சேரிக்கு நீங்கள் ஓகே அடிச்சான்னு சொல்லிச்சோன்னா நீங்கள் வந்து அம்மாவை கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி ஜூலை கடைசியில இருந்து ஆகஸ்ட் மாதத்துக்குள்ள நான் வருவேன்னு சொல்லி சொன்னா கூட்டிக்கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லி உனக்கும் சொன்னேன், நான் அங்க குமாருக்கும் சொன்னேன். 10ஆம் மாசம் நான் 10ஆம் மாசம் வர்றது யார் வெக்கேஷன் தர்றது? 10ஆம் மாசம் ஒரு தான் வெக்கேஷன் தர்றதுல நான் வந்து வர்றது இன்ன டேட்ல தான் வருவேன் சொல்லி சொன்னேன். ஆனால் அந்த டேட்டுக்குள்ள நீ மம்மியோட நான் மம்மி சாட்சி மம்மிக்கும் சொன்னேன், இப்ப இதுக்குள்ள நான் வருவேன். அப்ப நீங்க அவசரமா என்னது கூட்டிட்டு போகணும்? கூட்டிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லையே. என்ன சீட் போட்டு எக்ஸிட் வந்தது மேடம். அது சொல்லி இருக்கணும், டெலிபோன் அடிச்சு சொல்லி இருக்கணும். நான் வந்து ஹாஸ்பிட்டலும் வீடுமா டெலிபோன் பண்ணி நான் ஆர்த்தி டெலிபோன் எடுத்தது அம்மா வந்தா சொல்லி சொன்னான் ஆர்த்திக்கு. நான் அப்ப எங்க இருந்தான்னு சொல்லிச்சுன்னா வீட்டுல எல்லாருக்கும் தெரியும் நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும், உங்களோட வீட்டுலயும் எல்லாருக்கும் தெரியும் நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். அடுத்த நாள் 14 தடவை குமாரின் டெலிபோன் என்னுடைய பிள்ளை டெலிபோன் பண்ணது ஆன்சர் பண்ணையில. அப்ப நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேக்குள்ள வந்து பிள்ளை உங்களுக்கு டெலிபோன் அடிக்க உங்களுக்கு இவ்வளவு செய்து போட்டு நாங்கள் டெலிபோன் அடிக்க நீங்க டெலிபோன் தூக்கலன்னு சொல்லி சொன்னா என்னுடைய பிள்ளைகள் என்னத்தை யோசிப்பேன், நான் என்னத்தை யோசிப்பேன்? அதுக்கு பிறகு உங்களோட என்னத்தை பேச முடியும்? இது காசு பிரச்சனை தான், வேற ஒண்ணும் கிடையாது. எனக்கு பிரச்சனை இல்ல. அவங்க ஃபாரின்ல இருக்காங்க, அவங்க சம்பாதிச்சு அனுப்புறாங்க, அவங்க நல்லா இருக்காங்க. அம்மாவோட காசை எல்லாம் நாங்க எடுத்துப்போம், நாங்க தானே பாத்துக்கிறோம்னு அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. வாடகை பணம் 11 மாசம் அனுப்பல. நாங்க ஓனருக்கு காசு கொடுக்கணும். யாரோட கடை? பையன் அந்த கடையில யாரும் சம்பாதிக்கிறாங்க? எந்த கடை மேடம்? வாடகை கொடுக்க வேண்டியது வீடு மேடம். நீங்க தானே இருக்கீங்க வீட்டுல, வீட்டு வாடகை நீங்க தானே இருக்கீங்க, நீங்க கொடுங்க. நாங்கள் அங்க ஊர்ல இருக்கும்போது இவங்க தான் இந்தியாவுக்கு வாங்க நான் பையனை நாங்க எடுக்கிறோம்னு சொல்லி தான் கூட்டி வர சொன்னாங்க. அதால நான் மேடம் நாங்க வந்தோம், இல்லன்னா நாங்க வந்திருக்க மாட்டோம். நான் ஊர்லயே உழைச்சு நாங்க சம்பாதிச்சிருப்போம் மேடம். வந்து இவ 2 வருஷம் ஆச்சு. அப்புறம் அது அவங்கள கேளுங்க. யாரு சொன்னாங்க? பெரியக்கா சொன்னா. அவ பெரியக்கா அனுப்பலையா? பெரியக்கா அதுக்கு பிறகுதான் நாங்கள் வலிக்கிறதா அம்மாவையும் அப்பாவையும் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி இவங்க எல்லாம் போன் பண்ணினாங்க. சொல்லுங்கம்மா, அதுக்கு விளக்கம் சொல்லுங்க. அம்மாவையும் அப்பாவையும் விட்டுட்டு வராதீங்க என்று சொல்லி நாங்க நிப்பாட்டுங்க. நீங்க சொல்லுங்க. நாங்க வலிக்கிட்டு நாங்க சரி நாங்க வலிக்கிட்ட நீங்க சொல்லுங்க. ஒரு நிமிஷம், ஏன் என்னாச்சு சொல்லுங்கம்மா. இவங்க இந்தியாவுக்கு வெளிக்கிட்டாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அம்மா அங்க தனியா இருக்காங்க. அம்மாவும் அப்பாவையும் கூட்டிட்டு வர முடியுமான்னு கேட்டிருக்காங்க. எல்லாமே அக்கா தான் பேசியிருக்காங்க, நான் பேசல. அப்போ இவங்களுக்கு வந்து பிரச்சனை இருந்திருக்கு. இவங்க வர்றப்போ வந்து அம்மாவோட வந்தா பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அம்மாவை கூட்டிட்டு வந்தான். சும்மா எல்லாம் பேசக்கூடாது. எல்லா பக்கத்துலயும் சரியும் இருக்கும் பிழையும் இருக்கும். அதெல்லாம் இருக்கட்டும். அம்மாவை நீங்க தான் இவங்களை இந்தியாவுக்கு வர சொன்னீங்களா? நானும் சொன்னேன், அக்காவும் நாங்க சொல்லல. இவங்க வெளிக்கிட்டுட்டாங்க இந்தியாவுக்கு வர்றதுக்கு. நீங்க வர்றதுன்னு வாங்க. அப்பா அம்மாவை கூட்டிட்டு வர சொன்னீங்க. அப்பா அம்மாவையும் கூட்டிட்டு அக்கா பேசி இருக்காங்க. அம்மா அப்பா அம்மாவையும் கூட்டிட்டு வர சொல்லி அக்கா என்கிட்ட கேட்டாங்க என்ன மாதிரி. சரி கூட்டிட்டு வர்றேன்னா கூட்டிட்டு வரட்டும், நாங்க பணம் அனுப்பிப்போம் அம்மாக்கு, மாசம் இவ்வளவு பணம் 2 பேரும் சேர்ந்து அனுப்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வர சொல்லி சொன்னோம். இவங்க வாடகை அனுப்பாததுன்னா எதனால ஸ்டாப் பண்ணீங்க? அதான் மேடம் என்னன்னு சொன்னா பண பிரச்சனையை நான் பேச விரும்பல. ஏன்னா அவங்களுக்குன்னு நான் கொடுத்தது.
அதை வந்து நான் பேச விரும்பல. நான் விரும்புறேன் மேடம். ஒரு வருஷம் கொஞ்சம் இருங்க ரஞ்சி, ஒரு வருஷத்துக்கு அதாவது வந்து நான் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நான் அவங்களுக்கு சொல்லியிருந்தேன் இதுக்கு மேல என்னால செய்ய முடியாது, அது நான் ஒரு வருஷத்துக்குரிய பணத்தையும் சேர்த்து அனுப்புறேன்னு சொல்லிட்டு அதுவும் சேர்த்து கொடுத்துருந்தேன். ஆனா நான் எந்த குறையும் விடலை இவங்களுக்கு. எல்லாமே நான் வந்து போன வருஷம் வந்து நிக்கிறப்ப எல்லாமே செஞ்சுட்டு தான் போனேன். ஒரு குறையும் நான் விடல. அவங்களுக்கே தெரியும் எல்லாம் செஞ்சேன், அவங்க விரும்புறபடி எல்லாம் செஞ்சேன். எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இவங்க வந்து கடை மூடுறப்போ ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல. இப்ப என்ன பண்ண போறீங்க? அம்மா என்ன செய்ய போறீங்க? அம்மா முடிவெடுக்கட்டும். மம்மி என்ன சொல்றாங்களோ அதன்படி நான் இதன்றேன். என்ன செய்யலாமா? நான் இவவோட போக போறேன். அம்மாட விருப்பம். நான் நீங்க கூட்டிட்டு போக முடியுமா? நான் வந்து உடனே கூட்டிட்டு போக முடியாது. அப்ப அது வரைக்கும் அம்மா எங்க இருப்பாங்க? அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஒழுங்கு செய்யணும். இவங்க போய் பாக்குறதுன்னா பாக்கலாம், என்ன வேணும்னாலும் செய்யலாம், அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. அது அம்மா முடிவெடுத்து. அம்மா உங்களுக்கு பென்ஷன் காசு வேணுமா? கேளுங்க. வேணுமா? அதுல நான் கொடுக்குறேன். கேளுங்க அவள்கிட்ட. நான் தரேன். அந்த அம்மாவோட பென்ஷன் படத்தை அவங்க சம்மதம் இல்லாம இப்படி எடுத்திருக்காங்க. என்ன அநியாயம்! இந்த புள்ள கஷ்டப்படுறா, அதனால அந்த காசை அவ வச்சுக்கட்டும்னு உங்களுக்கு ஒரு இது படுதா மனசுல? இல்ல, உங்களுக்கு வேணும். நியாயமான விஷயம், ரொம்ப நியாயமான விஷயம். உழைக்கிற ஆக்கள் இருக்கிறோம், உழைச்சி சாப்பிடு. வெரி குட். நீங்க பேசுறது பொறுத்துதான் இருக்கு. பேசுங்க, தைரியமா பேசுங்க. மற்ற இது ஒன்று சொல்ல நினைச்ச நான் மறந்துட்டேன். மற்ற மகன் 2 முறை என்ன வீட்டால விழிக்கிறது. மகன் அப்படி கேட்க சொல்லவே மாட்டேன். நான் என்ன போய் சொல்றேன்? அப்படி சொல்லவே மாட்டான் மம்மி. நான் இந்த சொன்ன மம்மி இந்த பிள்ளையோட முகத்தை பார்த்து நீங்க சொல்லுங்க மம்மி. வீட்டால விழிக்கிட சொல்லி மம்மி கனவு கண்டது சொல்றாங்க. சரி, அம்மா அவங்க கூட்டிட்டு போறாங்க, ஓகேவா உங்களுக்கு? எனக்கு ஓகே. நான் அப்போது உட்காந்து சொல்றேன், நீங்கள் நான் வச்சிருக்க கஷ்டம் நான் சொல்றேன், நீங்கள் கூட்டிட்டு வாங்க. நான் அப்போது உட்காந்து சொல்றேன், இப்போது உட்காந்து நான் சொன்னேன் மேடம். ஏன் அப்பா செத்திருந்த வீட்டுக்குள்ள இவங்களுக்கு போன் பண்ணி சொன்னேன், என்னால் அம்மா வச்சிருக்கல நீங்க கொண்டு போங்கண்டு. இவங்க நீங்க அநாத மரத்துல விடன்னு சொல்லி இவங்க சொன்னவங்க. அவங்க சொன்னவங்க அம்மா இந்த கதையை கதைக்காங்க, அம்மா மம்மி இந்த கதை கதைச்சா எனக்கு டென்ஷன் ஆகுதுண்டு. அப்புறம் நீங்க மேடம் நீங்க இவ்வளவு கதைக்கிறீங்க, மகன் ஒரு ஆள் இருக்கிறார், அவரோட நீங்க போன் பண்ணி பேசுங்க. அவர் சொன்னாரு, நீ அக்கா நீ தான் வச்சு பாக்குற, நீ எடுக்கிற முடிவு அவர் சொல்லி போட்டா. நாங்கள் அப்படியும் இருக்க நான் சும்மா ஒரு பேஜுக்கு தான் சொன்னாலும் நான் கொண்டே விட இல்லை மேடம். நீங்க வேணுமெண்டா என்ன ஒரு விஷயத்த சொன்னேன், என்ன ஒரு மகன் இருக்கிற நீங்க அவரோட பேசி பாருங்க. வேற ஏதாவது இருக்கா உங்களுக்கு உங்க தங்கச்சி? இல்ல அவங்க கிட்ட ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல, ஒண்ணுமே இல்ல. உங்களுக்கு ஏதாவது இருக்காமா? எதுவும் இல்ல. சரி, அம்மா கூட்டிட்டு கிளம்பா. அந்த பாட்டி வந்து மூத்த மகளோட போறேன்னு சொல்லிடுச்சு. அவங்க விசா எல்லாம் ஏற்பாடு பண்ணறது வரைக்கும் அவங்களுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுவாங்க. அந்த பாட்டியை கூட்டிட்டு போகும்போது இந்த பொண்ணோட முகத்துல ஒரு வருத்தம் தெரிஞ்சது. என்னதான் இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி கஷ்டமோ நஷ்டமோ, சாப்பாடு போடலையோ போனை உடைச்சாங்களோ, அவங்க வச்சுட்டு இருந்தாங்க. அந்த பாட்டியை வந்து வீட்டை விட்டு துரத்தல, அவங்க தானே வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு சின்ன ஒரு சாஃப்ட் கார்னர் அந்த பொண்ணு மேல எனக்கு இருந்தது. இவங்க சிஸ்டர்ஸ்குள்ள இருக்கிறது வருத்தம் போகுமா பார்த்தேன், மனம் விட்டு பேசுவாங்களான்னு. ஆனா அதையெல்லாம் மீறின ஒரு விரிசல் அவங்க வாழ்க்கையில அவங்க உறவுல வந்துடுச்சு. அந்த விரிசல் இது கண்ணாடி பாத்திரம் மாதிரி ரிலேஷன்ஷிப். ஒரு வாட்டி விரிசல் வீழ்ந்தாச்சுன்னா அப்புறம் என்னதான் ஒட்ட வச்சாலும் அந்த விரிசல் தெரிஞ்சுட்டு தான் இருக்கும். அந்த விரிசல் விழாம எவ்வளவு வேணா சண்டை போடலாம், அந்த விரிசல் மட்டும் விழாம நம்ம பாத்துக்கணும். விழுந்துடுச்சுன்னா அப்புறம் கொஞ்சம் கஷ்டம். வீட்டுக்கு வீடு வாசப்படிதான். ஆனாலும் இதை பார்த்து நமக்கு ஒரு விழிப்புணர்ச்சி வந்தா நல்ல விஷயம். பெத்தவங்க வயசு காலத்துல குழந்தைகள் மாதிரி அவங்கள பார்த்துக்க வேண்டியது நம்ம கடமை. நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி. சொல்வதெல்லாம்